தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடயவியல் கருவிகளை பார்வையிட்டார். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை கண்டறியும் செயல்முறை நிகழ்த்தி காட்டப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையையும் அங்கிருந்த அனைவரின் பாராட்டையும் பெற்றது. சந்தேகத்திற்குரிய பையை காவலர்கள் சோதனை செய்கிறார்கள். K9 பைரவர் சரியாக கண்டுபிடித்திருக்கிறார். தன்னுடைய கால் ஷூவில் மறைத்து வைத்திருந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸை சிறப்பாக கண்டுபிடித்து பாராட்டுதலை பெறுகிறது K9 பைரவர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பகல் வேளைகளில் மக்கள் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு கடும் வெப்பத்தால் தவித்து வந்தனர். பகல் முழுவதும் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென இரவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இரவு 10 மணி அளவில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இரவு பெய்த கனமழை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. புதுவையின் நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமல்லாமல் வில்லியனூர், பாகூர், தவளக்குப்பம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் இரவு பெய்த கனமழையினால் புதுச்சேரி சிக்னல்களில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல்கள் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளது. இதனை விரைந்து சரி செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் இரவு பெய்த கனமழையினால் பூமி குளிர்ச்சி அடைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் நடத்திய இருநாள் வணிக கண்காட்சி ஷாப்பிங் சொர்க்கம் 2025 மே 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. தொடக்க விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன், இயக்குநர் முரளிதரன், மாநகர ஆணையர் கந்தசாமி,
மற்றும் ரோட்டரி மாவட்ட உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக இருந்தனர். விழாவின் முக்கிய நோக்கமாக புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுக்கான தொழிற்பயிற்சிக்காக SPS கல்யாண மிஷன் என்ற இயந்திரத்தை வழங்க நிதி திரட்டப்பட்டது. இது கைதிகளின் சமுதாயத்தில் மீண்டும் இணைக்கும் முயற்சியாகும். பெண்கள், தொழில் முனைவோர்கள், கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய கைவினைப் பொருட்கள், ஆடைகள், நகைகள், உணவுப் பொருட்கள், ஆரோக்கியம் மற்றும் அழகு சார்ந்த தயாரிப்புகள், தொழில்நுட்ப சாதனங்கள், கார்கள், மேசை உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், குழந்தைகளுக்கான போட்டிகள், மெஹந்தி, டாட்டூ, செல்ஃபி பூத், லக்கி டிரா மற்றும் பரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் நடத்திய ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கான நிதியுதவி முயற்சி கூட குறிப்பிடத்தக்கது. விழா தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் தலைமையில் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா, ரொட்டேரியன் மகாலட்சுமி மகேஷ், ரொட்டேரியன் குளோத்தின் குணசேகர், ரொட்டேரியன் மேரி அண்ணா தயாவதி, ரொட்டேரியன் ஸ்ரதா குமார் மற்றும் ரொட்டேரியன் மேரி கலா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். செல் ஃபார் அ காஸ், ஷாப் ஃபார் அ காஸ் இந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூக நலத்தையும் முன்னிலைப்படுத்திய முக்கிய விழாவாக அமைந்தது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வரவேற்றார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய பகுதிகளில் உள்ள 19,175 மீனவ குடும்பத்தினர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் 8,000 உயர்த்தப்பட்ட நிவாரண தொகை மொத்தம் 15,34,00,000 ரூபாய் நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் விபத்தில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கும் மத்திய அரசு விபத்து காப்பீடு 5 லட்சம் நிதிக்கான காசோலை மற்றும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 104 மீனவர்களுக்கு முதியோர் உதவித் தொகைக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் உட்பட பலர் உடனிருந்தனர். நிறைவாக மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி நன்றி கூறினார். புதுச்சேரி வேளாண் துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்து அறநிலையத்துறை, வக்பு, ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளில் செயலாளராக பணியாற்றி வரும் IAS அதிகாரி நெடுஞ்செழியன் டெல்லிக்கும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் SP நாரா சைதன்யா டெல்லிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியில் பணியாற்றி வரும் கிருஷ்ண மோகன் உப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ரவி பிரகாசம், ஸ்மிதா ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வரும் சௌத்ரி முகமது யாசின், லட்சத்தீவில் பணியாற்றி வரும் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட 5 IAS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டயூவில் பணியாற்றி வரும் AK லால், டெல்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் பிறப்பித்துள்ளார். வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், மாஹேவில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நிறுவனங்களும் மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று 34 லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்பிற்கு ஏற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குலுக்கல் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும்,
இரண்டாம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், மூன்றாம் பரிசாக 340 கிரைண்டர்களும், நான்காம் பரிசாக 340 மிக்சிகளும், ஐந்தாம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கெட்டில்களும், ஆறாம் பரிசாக 34,000 எவர் சில்வர் டோப் செட்டுகளும், ஏழாம் பரிசாக 3400 மில்க் குக்கர்களும், மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஜயலட்சுமி விஸ்வநாதன் வரை பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் காருக்குரிய திண்டிவனம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலய உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சக்தி கலசம் புறப்பாடு மற்றும் சக்தி அழைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து வீரபத்திர சுவாமி கோவிலிலிருந்து பண்டாரி சட்டியுடன் திண்டிவனம் நகர் வலம் வருதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு அழகு பானையில் கங்கை நீர் கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அழகுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அழகு நிறுத்துதல் மற்றும் மகா தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கோவில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு ரூபாய் 1,50,000 ரூபாயினை நன்கொடையாக வழங்கினர். கோவில் யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு தாம்பூலமாக டின்னர் செட் தனது சொந்த செலவில் அப்பகுதி பொதுமக்களுக்கு வழங்கினர். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், தமிழர் களம் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் லாபோகிராம் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூர் விமான நிலையம் அருகே உள்ள 4 வீடுகளில் கடந்த மார்ச் மாதம் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. இதுகுறித்து கர்நாடகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் கிடைத்த தகவலின் பேரில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர். விசாரணையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ரகுராம் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன் பேரில் ரகுராமை கைது செய்தனர். விசாரணையில் திருடிய 30 சவரன் நகையினை அவரது நண்பரான அரியங்குப்பத்தைச் சேர்ந்த நட்சத்திரம் என்பவர் மூலம் விற்றதாக தெரியவந்தது. அதன் பேரில் ரகுராமனுடன் புதுச்சேரிக்கு வந்த கர்நாடகா காவல்துறையினர், இன்ஸ்பெக்டர் அசாருதீன் தலைமையிலான காவல்துறையினர் நட்சத்திரத்தை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் அளித்த தகவலின் பேரில் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள நகைக்கடையில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். பின்னர் கடை உரிமையாளரை உதயஞ்சாலை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். இச்சம்பவம் நகை வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய டெங்கு தினத்தையொட்டி
தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் சுகாதாரத்துறையின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுடன் தொடங்கப்பட்டது. சுகாதாரத்துறை அலுவலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தேனாம்பிகை டெங்கு நோயின் தாக்கங்கள், பரவும் வழிகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கினார். இதனையடுத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பகிரப்பட்டன. இந்த நிகழ்ச்சி உலக சுகாதார அமைப்பின் 2025 ஆண்டுக்கான கருப்பொருள் முன்கூட்டியே செயல்படுங்கள், டெங்குக்கு தடையிடுங்கள், சுத்தமான சுற்றுப்புறம், ஆரோக்கியமான வாழ்வு என்ற கருத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மதர் தெரேசா சுகாதார கல்வி நிறுவன மாணவர்கள் டெங்கு கொசு வேடமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் உதவி செவிலியர்கள், ஆஷா ஊழியர்கள், சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழில்நுட்ப உதவியாளர் நந்தகுமார் செய்திருந்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ பிரகாஷ் செல்வம், முத்துக்குமார், சந்தோஷ் முருகன், வீரமணி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, முனியம்மா, கோதை ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓகே. புதுவை ஐயங்குட்டிப்பாளையம் கோபாலன் கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா CBSE பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 129 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மாணவி பிரகிருதி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் சண்முகவேலன் 486 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவன் கதிரவன் 484 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்களும், 375ற்கு மேல் 61 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் 1 மாணவரும், அறிவியல் பாடத்தில் 1 மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 84 மாணவர்களில் மாணவன் ராதேஸ்வரன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் கைலாஷ் 453 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவி ஆதிரை பிரபு மற்றும் மாணவன் துர்கேஷ் 449 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 23 மாணவர்கள் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் தாளாளர், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா CBSE பள்ளி முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத், துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத், நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரீஷ்குமார் ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பாராட்டினர். இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத், துணை முதல்வர் சுசீலா சம்பத் ஆகியோர் கூறுகையில், 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பள்ளியில் அதிகப்படியான மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவர்களும் உயர் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாகவும் வில்லியனூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, மண்ணாடிப்பட்டு கொம்யூன்கள் உள்ளடக்கிய பள்ளிகளில் நமது பள்ளி மாணவர்கள் முதன்மையான மதிப்பெண் பெற்று மகத்தான சாதனை படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஹரிணி 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும்,
காவியா 491 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், ரசிகா 490 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. பள்ளியில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தொடர்ந்து பல சாதனைகள் புரிந்து வருவதற்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சாதனைகள் மேலும் தொடரும் என பள்ளி நிர்வாகிகள் கூறினர். திண்டிவனம் தொகுதி மரக்காணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மரக்காணம் அடுத்த பெருமக்கள் கூட்டு சாலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். மாவட்ட பிரதிநிதிகள் வடிவேலு, ஆதிகேசவன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் ஒன்றிய குழு தலைவரும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான தயாளன், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி, மரக்காணம் பேரூராட்சி தலைவர் வேதநாயகி, ஆலவந்தான் அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், துணை செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், தலைமை கழக பேச்சாளர் ஏகாம்பரம், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், வழக்கறிஞர் அசோகன், பாலா உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் முருகன் நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் வியானி 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி டேனியா கேத்ரின் 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் சந்தீப் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி கிருத்திகா 583 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவி திவ்யதர்ஷினி 575 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் 2 பொதுத் தேர்வில் பல மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இப்பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்திராணி, பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்பு வழங்கி வாழ்த்தினர். விழுப்புரம் கிளியனூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவ சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு மே 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. மேலும் அரக்கு மாளிகை உற்சவம், பக்காசுரனை சம்ஹாரம் செய்தல் ஆகிய நிகழ்வுகள் தினமும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திரௌபதி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் இருந்து சீர்வரிசை தாம்பூல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் கலச பூஜை, காப்பு கட்டுதல் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.